நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டங்களில் நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைங்களை படிக்க சொல்கிறதில்ல. பழைய காலங்களில் நிறைய நபர்கள் வீட்டில் வந்த உடனே ஸ்கூல் பசங்களை படிக்க சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் டிவி இல்லை, செல்ஃபோன் இல்லை, என்டர்டைன்மெண்ட் இல்லை, வந்த உடனே படிக்க சொல்லுவாங்க. அதனால் ஓரளவுக்கு பசங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் பசங்க வீட்டுக்கு வந்தோடனே செல்ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, வீடியோ கேம் அப்படின்னு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் செல்ஃபோன், சீரியல் அப்படின்னு அதிலே மூழ்கிடுறாங்க. ஸோ பசங்க படிக்கிறதில்ல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் வரலன்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சூரிய நமஸ்காரன்றது கண் இருக்கும்போது செய்கிறது. கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் படிக்கும்போது பசங்களை நல்ல வழியில் படிக்க வைங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மைவித்ரேட்ஸில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால், மைவித்ரேட்ஸில் ஒரு 2 இஷ்யூஸ் நிறைய நபர்கள் அடிக்கடி சந்திப்பீங்க. அது இஷ்யூஸ் கிடையாது, விதிமுறை எது தான். நாம் அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிறோம். மைவித்ரேட்ஸில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பணம் எடுக்க முடியும்னா 30 நாளைக்கு ஒரு முறை தான் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் மைவித்ரேட்ஸில் இணைஞ்சிங்க அப்படின்னா டைம் ஒரு 15 நாள் ஓஎம்மாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை எடுத்துக்கலாம். ஒரு 50 to 60 தான் எடுத்துக்கலாம். ஸோ முதல் முறை வித்ரா போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் 2வது முறை, 3வது முறை, 4வது முறை எப்போ வித்ரா போட்டாலும் ஃபஸ்ட்டு டைம் எடுத்ததுலேருந்து 30 நாட்கள் முழுசாக கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வித்ரா போட முடியும். இல்லைனா வித்ரா போட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு போன மாதம் ஒருத்தர் 28ஆம் தேதி வித்ரா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த மாதம் 25ஆம் தேதி வித்ரா போட்டிருந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, யூ அப்ளை ஆஃப்டர் 30 days இதுதான் காமிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அப்ளை பண்ண தேதியிலிருந்து 30 நாள் முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்போ தான் அவர் 31வது நாள் போட்டால் தான் அமௌண்ட்டு எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 30 நாள் முடியல, முடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க அப்படின்னு தான் காமிக்கும். அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். நிறைய நபர்கள் அது தெரியாமல் நான் போட்டேன், எனக்கு அமௌண்ட் வரல நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதுதான் ரீசன், நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்றைக்கு அமௌண்ட் போடுறீங்களோ அந்த தேதியை விட்டுறணும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா 30 நாள் முடிஞ்சு 31வது நாள் தான் அமௌண்ட் போட முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் இப்போ நீங்கள் போன மாதம் 28ஆம் தேதி அமௌண்ட் போட்டிருப்பீங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணீங்க, 30 நாள் முடிஞ்சிச்சுன்னு. ஸோ அப்படி கிடையாது. போன மாதம் நீங்கள் 28ஆம் தேதி போட்டிருந்தீங்கன்னா 29லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த கவுண்ட் டவுன். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தான் உங்களுக்கு அந்த 30 நாள் கம்ப்ளீட் ஆகும். நிறைய நபர்கள் 28 போட்டேன், எனக்கு இன்றைக்கி ஆகலை, ஓகே அப்படின்னு வருதுன்னு சொல்லுவீங்க. ஸோ 30 நாள் இன்றைக்கி தான் முடியுதுன்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னு வரும். 30 நாள்ன்றது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தான் முடியும். முடிஞ்சுட்டு நீங்கள் நாளைக்கு 29ஆம் தேதி அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இதை நீங்கள் 2 விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். 30 நாட்களுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆஃப்டர் 30 days அப்படின்னு வரும். கரெக்டாக இன்றைக்கி தான் 30 நாள் முடியுது அப்படின்னு இன்றைக்கி பகலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே அப்படின்னு தான் வரும். நைட்டு 12 மணிக்கு மேலே போட்டால் தான் உங்களுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 31வது நாள் உங்களுக்கு வித்ரா ஆப்ஷன் வரும். ஸோ இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய டவுன்லைனில் இருக்கிற மக்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்பில், ஃபோனில், யூடியூப் மெசேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி இத்தனாம் தேதி பண்ணேன் எனக்கு வரலன்னு ஒரு மிகப்பெரிய கொஸ்டினை கேட்டுக்கிட்டுருங்க. அதனால் இதை பார்த்து சரியாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய நபர்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு தப்பாக போட்டுட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டுருங்க. ஸோ அவங்களும் உங்களுடைய தவறை சரி பண்ணிங்க. இல்லைனா 300 ரூபா பே பண்ணுற மாதிரி ஒரு வசதி இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணால் தான் பண்ண முடியும், இல்லைனா கண்டிப்பாக அதை சரி பண்ணவே முடியாது. போன வாரம் வித்ரா போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி காலையிலக்குள்ளே எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துருச்சு. யாருக்காச்சும் வரல அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நிறுவனத்தினுடைய வேலைப்பளு காரணமாக நாளைக்கு கூட வரலாம். 99% எல்லாத்துக்குமே வந்துருச்சு. புதிய நபர்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வித்ரா போட்டவங்களுக்கு வரலன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு தப்பாக போட்டுக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் ஒரு முறை உங்கள் வேலெட்டில் போனீங்கன்னா ரெடீம் கேஷ் வேலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பாக போட்டிருந்தாலும் சரி, ரைட்டாக போட்டிருந்தாலும் சரி, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு அங்கே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் போட்டதை ரைட்டாக தப்பாக அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவித்ரேட்ஸ் நல்ல ஒரு அப்ளிகேஷன். 23 மாதமாக எல்லாத்துக்கும் வருமானம் கொடுத்துக்கிட்டு வருது. 3வது வருஷம் ஸ்டார்ட் பண்ண போது வருகின்ற ஜூலை மாதம் வந்தாக்கல. ஸோ அனைவரும் மைவித்ரேட்ஸ் அப்ளிகேஷனை பயன்படுத்துங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். 27 அல்லது 28 லட்சம் மக்கள் ஜாயின் பண்ணி இன்றைக்கி 2 வருஷமாக சூப்பராக பயன்படுத்திட்டு வராங்க. அதில் நானும் ஒருவர் அப்படின்றத சொல்லிக்கிறதுல மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏன்னா வழி தெரியாமல் நிறைய நபர்கள் இதில் ஜாயின் பண்ணாங்க. நிற்குமா, ரெகுலராக வருமானம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எதிர்பாராத வகையில் அவங்களுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்துருக்குது. அதனால் புதிய நபர்கள் நீங்களும் மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்ரேட்ஸில் இணைத்து விடலாம்.
மேலும் பல சந்தேகங்களுக்காக இன்னைக்கு தேதி 28/5/2023 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு V3 தோழமைகள் டெலிகிராம் சேனலில் லைவ் வைக்கிறோம். விருப்பம் இருக்கவும் வந்து கலந்துக்கலாம். உங்களை டவுன்லைனுக்கு சொல்லுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய லிங்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. மாலை நேரடி கலந்தாய்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.